ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதோடு கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாளை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே எங்களை ஜீவனோடு இந்த 6 நாட்களும் பாதுகாத்து இந்த 7வது நாளிலே அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய ஓய்வு நாளிலே நாங்கள் அவரை துதிக்கும்படியாக எங்களுக்கு தேவன் பெரிய சொலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அநேகர் இந்த நாட்டை காண முடியாமல் இருக்கிற நேரத்திலும் நாங்கள் அவரை துதிக்க, அவரை போற்ற நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே முற்றுமுழுதாக பொறுப்படுத்தி நடக்க இருக்கிற ஒவ்வொரு காரியங்கள், பாடுகிற பாடல்கள், வேத பிரசங்கங்கள் ஒவ்வொன்றோடு கர்த்தர் கூட இருந்து எங்களோடு அசைவாடப்படும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி ஒருமனப்பட்டு ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. நீங்கள் நல்லவரப்பா, நீங்கள் வல்லவர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. நல்லவரே, உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த நாளை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் தொடங்கி முடிவு மட்டும் நீங்கள் கூட இருந்து நடத்த வேணும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் நல்லவரப்பா, நீங்கள் வல்லவர், எங்களோடு போதுமானவர், எங்களோடு பேசுகிற தெய்வம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அபிஷேகிங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் கர்த்தர் நீங்க தாங்கி நடத்த வேணும்படியா ஜெபிக்கிற முடிய ஆளுகையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க ஒருவரே பெரிய காரியம் செய்ய போதுமா இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, உங்களுக்கு நன்றி. நாங்கள் அப்படியே சங்கீதம் 111வது சங்கீதத்தை கைகளில் எடுத்துக்கொண்டு நாங்கள் வாசித்து விட்டு மிகுதி காரியங்களுக்கு கடந்து செல்வோம். சங்கீதம் 111. சங்கீதம் 111. அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாரும் ஆராயப்படுகிறதுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுகிறதே, அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது என்று சொல்லி. ஆகவே கண்களை மூடி அந்த பரிசுத்தமும் அந்த பயங்கரமுமான அந்த நாமத்தை நோக்கி நாங்கள் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்த வேணும்படியாய், இந்த பரிசுத்த நாமத்தை நமஸ்கரிக்கத்தக்கதாக தேவன் எங்களை நடத்த வேணும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படி ஒரு நல்ல ஒரு தெய்வம் எங்களுக்காக அவரை துதிக்கும்படியாய், அவரை போற்றும்படியாய் இந்த இடத்துல உயிரோடு வைத்திருக்கிறார். எத்தனை இழப்புகள் ஏமாற்றங்கள் வந்த போதிலும் அவருடைய பிள்ளைகளை தாக்காதபடி அவருடைய சிறகுகளின் நிழலினாலே மூடி எங்களை நடத்தி வருகிறார். அப்படியே கண்களை மூடி உணர்ந்தவளாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தையும் சிருஷ்டிக்கிற தகப்பன். அவருடைய நாமம் அதிசயம் உள்ளது. அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி. நாங்கள் அப்படியே சேர்ந்து ஒரு பாடலை கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம்.
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறு கொண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறு கொண்ட நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், இன்று கூப்பிடு உண்மையாய். உன் குறைவெல்லாம் நீக்குவார், எங்கள் குறைவெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரே மாற்றுவார், கர்த்தரே மாற்றுவார். உன்னை கரம் நீட்டி தேற்றுவார், இன்று கரம் நீட்டி தேற்றுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி இயேசப்பா. உங்க வாழ்க்கையில அதிசயமானவர் நீங்க ஆண்டவரே, ஆறுதல் தருகிறவர் அப்பா. நீங்க சர்வ வல்லமை உள்ளவர், சமாதானம் தருகிறவர் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சேவைகளாய் எழுப்பி தேசத்தை கலக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை கொடுப்பீராக சுவாமி. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. உமது அன்னைக்கு ஒவ்வொரு சடங்களும் ஓடி வர கர்த்தர் பெரிய காரியம் செய்யப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மரித்து உயிர்த்து சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவர் நீங்க, சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. அப்பா, உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகில் இல்ல ஆண்டவரே. வேற தேவர்கள் அல்ல அப்பா. நீர் எங்களுக்கு சர்வ வல்லமை உள்ளவர். சகலதையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியும் சொப்பையுமாய் செய்து முடிக்கிற கர்த்தர் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவர் சுவாமி. இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையானது உமது நாமம் ஒன்றே கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே.
உங்களை அன்பு செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. அப்படியே சற்று நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய நாமத்தை சொல்லுவோம். அதிசயம் உள்ளதவர் நாமம், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, எங்களோடு ஆளுகை செய்கிறவர். உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீரே பெரியவர் சுவாமி. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்படியே அவரை நோக்கி பார்த்து துதிப்போம். சற்று நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்க சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நொறுங்குண்ட நெஞ்சங்களை தேற்றுகிறவர் சுவாமி. உடைக்கப்பட்ட நெஞ்சங்களை உருவாக்குகிற தகப்பன் ஆண்டவரே. உம்மிடத்துல திரளான மன்னிப்பு உண்டு ஆண்டவரே. நீங்க மீட்பின் கர்த்தர் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை காத்து நடத்துகிறவர் நீங்க போதுமானவரே சப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க நல்லவர் ஆண்டவரே. இந்த வானத்திலும் பூமியிலும் நீங்களே மேலானவர் ஆண்டவரே. உடைய நாமம் அதிசயம் உள்ளவர் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே சுவாமி. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுக்கள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் சொல்லுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு.
சேர்ந்து சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நாமம், அவருடைய நாமமே வேறொரு, அவருடைய நாமத்துக்கு மத்தியில வேறொரு நாமம் இல்லை. நாங்கள் விடுதலை அடைவதற்கு வேற நாமம் நமக்கு இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் நமக்கு இல்லை. அவருடைய கிருபை, அவருடைய பெரிதான ஈவுனால நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருடைய பெரிதான மீட்பு நிமித்தம் நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாமமே அதிசயம் உள்ளது. அப்படியே சோதரம் பண்ணுங்க. இந்த வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமத்தினால் நாங்கள் ஜீவிக்கிறோம். அவருடைய நாமத்தினாலே நாங்கள் இடத்துல நிற்கிறோம். அவர் இன்று வரைக்கும் எங்களை கைவிடாமல் எங்களை அவர் நடத்தி வருகிறார். அவருடைய நாமமே பெரிதான நாமம். ஒரு நாமத்திலே பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு திரளான நல்ல ஒரு சலோக்கியமாய், நாங்கள் ஒரு சந்தோஷமாய் தேவன் பக்கத்திலே நாங்கள் வாழ்வதற்கு அந்த நாமமே மேலான நாமம். அவரை போல ஒரு வேறொரு தெய்வம் இல்லை. நம்மளை நேசிக்கிற தெய்வம், நம்மளை அன்பு கூறுகிற தெய்வம், நம்மளை கரிசனையாய் இருக்கிற கர்த்தர், அவரை போல வேறொரு நாமம் இல்லை. அந்த நாமமே நமக்கு மேலான நாமம். அந்த நாமமே நம்மை இந்த இடத்துல வைத்திருக்கிறது. நன்றி அப்பா. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சேர்ந்து சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நன்றி ஆண்டவரே. அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போம். கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போம். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லை. ஆண்டவரே, மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம் உம்மை தவிர வேறொரு நாமம் இல்லை. ஆண்டவரே அப்பா, உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சகல துதிகன மகிமைக்கு நீங்க ஒருவரே பாத்திரர். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி என்று
சொல்லுகிறோம். அப்படியே துதிங்க, சற்று நேரம் அவருடைய நன்மைகளை நினைத்து துதிங்க. என்னோட வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிற கர்த்தர், நீர் ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே, நித்திய பிதா ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே. வாய்களை விரிவாய்க்கிற நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த இடத்தில் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற ஒவ்வொரு மேலும் அவருடைய கிருபை பெரிதாய் இருக்கிறது, அவருடைய அன்பு பெரிதாய் இருக்கிறது. உங்களுக்கு நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. ஒரு நாளும் எங்களை மறக்காத தெய்வம், ஒரு நிமிஷம் தோறும் எங்களை நடத்தி வருகிறார், எங்களை வலுவாமல் காத்து வருகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே, விவரிக்க முடியாது கர்த்தாவே. தீமை ஆனாலும் ஆண்டவரே நீங்க நன்மையாய் மாற்றி விடுகிறீரப்பா. உமது நாமம் அதிசயம் உள்ளது ஆண்டவரே. வழி இல்லையே என்று கதறி உடைய பாதத்திலே வருகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற உடைய மெல்லிய சத்தம் எங்களை நடத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்று வரைக்கும் எங்களோடு ஆசீர்வாடுகிற கர்த்தர் ஆண்டவரே, வருடங்கள் காலங்களாய் எங்களை வலுவாமல் காத்து வருகிறீரே ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அன்று சரீரம் செத்தவனாய் ஆபிரகாம் இருந்த பொழுது ஆண்டவரே, அவனுக்குள் வைத்த ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் உயிருள்ளவைகள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றுக்கும் ஏதுவாய் இல்லாத சரீரம் செத்தவனாய் இருந்த ஆபிரகாமை அநேகருக்கு தகப்பனாய் மாற்றினீங்களே, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றியது உம்முடைய ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவர் ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. அவரை நோக்கி பாருங்க. நாங்கள் கொஞ்சம் பேராய் இருக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் பேராய் இருந்த போதிலும் அவர்கள் நாளுக்கு நாள் பெருகினார்கள். இந்த நாட்களில் அவரை நோக்கி பார்த்து கொள்ளுவோம். தேவன் இந்த கடைசி நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்திலே எழுப்பி இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆபிரகாமும் சாராளும் சரீரம் செத்தவர்களாய் பிள்ளை பெறுவதற்கு எந்த ஒரு ஆண்டவரே ஏதுவான காரியமும் இல்லாத போது வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுற கர்த்தர், இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நினைப்பதற்கும் அதிகமாக பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமாய் இருக்கிறார். காரணம் அவருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய நாமம் பெரியது. இன்றைய நாங்கள் அவருடைய நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அந்த நாமத்தை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். எப்படி அவர் மறப்பார்? தாய் தந்தையுடைய பிள்ளையை மறந்தாலும் நம்மளை ஒருபோது மறக்காத தெய்வம், ஒரு நாள் நம்மை மறக்காத தெய்வம். வாக்கு தத்தம் தந்தவர், அவர் வாக்கு தத்தம் உரைத்தவர் ஒருபோது மாற மாட்டார். அவர் மாறுவதற்கு மனுஷன் அல்ல. மனுஷனுக்குள்ள வல்லமையான வேற நாமம் இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, நம்ம விடுதலை அடைவதற்கு வேற நாமம் எதுவும் இல்லை. அவர் ஒருவரே பெரிய ஆள், அவர் ஒருவரே பெரியவர். இந்த காலை வேளையில ஒரு விசை நாங்கள் கண்களை மூடி அவருடைய மகிமைக்குள்ளே கடந்து போவோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாய், அவருடைய அளவில்லாத பிரசனம் எங்களை மூடப்படும்படியாக அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி மாத்திரம் பாருங்க. ஆண்டவரே, நீர் ஒருவர் பெரியவர் அப்பா. இந்த வானத்திலும் பூமியிலும் நீர் ஒருவர் பெரியவர் ஆண்டவரே. அந்த ஆபிரகாமின் விசுவாசத்தை நாங்கள் எப்பொழுது பிடித்துக் கொள்ளுவோமோ அப்பொழுது திரளாய் பெருகுவோம், திரளான நன்மைகளை கண்டடைவோம். அவனிடத்தில் இருந்த அசையாத நம்பிக்கை, விசுவாசம், எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய குமாரனை பலியிட சொன்ன வேளையிலும் அவருடைய விசுவாசத்தை விடல. எந்த ஒரு காரியமும் நன்மையோ தீமையோ அவன் தேவனை நோக்கி பார்த்தான். எந்த தீமை வந்த போதிலும் அவன் சோர்ந்து போகல. அதுபோல நாங்களும் சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகிறவனுக்கு அவருடைய கர்த்தத்துவம் பெரியதா இருக்கிறது. அவர் பலன் கொடுக்கிறவர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். நாங்கள் கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய கவலைகளினாலே எப்பயோ நாங்கள் மறுத்திருப்போம். நம்முடைய பேர் நிலையற்றி இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நிலையாய் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய துக்கத்திலே நாங்கள் அழிந்து போயிருக்க வேண்டிய எங்களை துக்கத்திலே ஆறுதலை தருகிற தெய்வம், நம்முடைய துயரத்தில் நம்மோடு கூட வருகிற தெய்வம். நம்முடைய மனுஷர் நம்மளோடு கூட வர முடியாது, நம்முடைய குடும்பம் நம்மளோடு கூட வர முடியாது. ஆனால் தனிமையிலே பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நம்மளோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம், நம்மளை எப்பொழுதும் கண்ணோடு கண்ணா எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவர், எங்களோடு கூட வருகிற தெய்வத்தை இந்த நாள் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது எவ்வளவு ஒரு சலாக்கியம். கருவிலிருந்து இந்த நாள் மட்டும் சுமந்து வந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிறது எவ்வளவு ஒரு சலாக்கியம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்.
நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரை. உணர்ந்தவர்களாய் பாடுவோம். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். சொல்லுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்லுங்க. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே. என் துணையாக இருக்கின்றீரே. சொல்லுவோம். அறிக்கை பண்ணுவோம். நீரின் பக்கத்தில் இருக்கின்றீரே. என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்லுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே.
பார்த்து சொல்லுவோம். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, 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 நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி சொல்லுவோம். அப்படியே நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி வருகிறீர் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எதிர்காலத்தை நம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வலுவாமல் காக்கிறவர் ஆண்டவரே. அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவரை துதிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரோ அத்தனை வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்போம் என்று விசுவாசிக்கிறவன் இதனுடைய பார்வையில நீதிமானா எண்ணப்படுவான். எந்த சூழ்நிலையும் சாதகமா இருக்காவிட்டாலும் தேவனிடத்துல விசுவாசத்தை மாத்திரம் தான் அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு காரியத்திலையும் பிரதிபலனை நம்மிடத்துல எதிர்பார்ப்பதில்லை. அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், நம்மிடத்துல விசுவாசம் இருக்கிறதா என்று. அந்த விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, எதிர்காலம் உம்முடைய கையில ஆண்டவரே, நம்முடைய சபை உம்முடைய கையில ஆண்டவரே, நம்முடைய குடும்பம் உம்முடைய கையில ஆண்டவரே, என்னுடைய ஜீவியம் உம்முடைய கையில ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரம் முழுவதும், என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் உம்முடைய கையில ஆண்டவரே. நீர் என் பக்கத்தில் துணையாய் இருக்கும் பொழுது நான் எதற்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லுங்க. விசுவாசிக்கிற பொழுது விசுவாசத்தினால் எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடுபடும் வார்த்தை சொல்லுகிறது. அப்படியே விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்கள் பக்கத்துல இருக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் பயப்படுவதில்லை என்று சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. வருடங்கள் காலங்களாய் என்னை வலுவாமல் காத்தீரையா. ஜோசிங்க, அப்படியே சிந்தித்து பாருங்க. வருடங்கள் காலங்களாய் நம்மை வலுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. சொல்லுவோம் சேர்ந்து, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. உங்களுடைய பக்கத்தில், எங்களுடைய பக்கத்தில் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய சிறையாளர்களை மூடி காக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை காக்குகிறீர் ஆண்டவரே. அவருடைய வல்ல கரம் அந்த உலகத்தை படைத்தது, அவருடைய வல்ல கரம் அந்த ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினது, அவருடைய வல்ல கரம் அந்த மன்னாவை கொடுத்தது, அவருடைய வல்ல கரம் அன்றைக்கு நீரூற்றை காட்டியது. அவருடைய வல்ல கரம் இன்றும் ஆண்டவரே, அந்த வல்லமை ஒருபோதும் குறைந்து போகாத வல்லமை. மனுஷருக்கு வேறே நாமம் இல்லை,
அவரை போன்ற ஒரு வல்லமை இந்த உலகத்திலே இல்ல. நன்றி ஆண்டவரே. நமக்கு நித்தியமாய் அவரோடு வாழ்வதற்கு அவருடைய நாமமே மேலானது. ஆண்டவரே, நம்முடைய வல்லமைக்கு ஈடாக ஆண்டவரே ஒரு காரியமும் இல்லை ஆண்டவரே இந்த உலகத்தில். அப்பா, அவருடைய ஒரு நாமத்திலே, அவருடைய நாமத்தினாலே நமக்கு எல்லாம் உண்டாகும். அவருடைய நாமத்தினாலே விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, உடைய நாமத்தை இன்னைக்கு நாங்கள் சுமந்து செல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் நடத்தியதே ஆண்டவரே. அதே வல்லமை ஆண்டவரே, அதே உடைய கரத்தின் வல்லமை, அதே உடைய கரத்தின் கிரியைகள் ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வருடம் ஆரம்பித்து இந்த 4வது மாதத்திலே வந்து நிற்கிறோம். இந்த 4 மாதமும் நம்ம நடத்தியது வல்லக்கரம். போக்கிலும் மரத்திலும் அழிந்து போகாதபடி, வழியிலே அழிந்து போகாதபடி அவர் எங்களை காத்ததோடைய வல்ல கரத்தினால். எத்தனை தீமை நமக்கு தெரியாமலே வந்த தீமைகளை நமக்கு தெரியாமலே தேவன் மாற்றி இருக்கிறார். அவருடைய வல்ல கரம் இன்று நம்மை சுமந்து செல்லுகிறது. அவர் நமக்காக அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருப்பார் நம்முடைய போக்கில மரத்தில் நம்மளை சுமந்து செல்லுவதற்கு. நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இன்றைக்கு உடைய வல்லமை குறைந்து போவதில்லை ஆண்டவரே. இன்றைக்கு உடைய மகிமை மாறவில்லை ஆண்டவரே. உடைய வல்லமை குறைந்து போவதில்லைப்பா. உடைய வல்லமைகள் மகிமை மாறவில்லைப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகிமைக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகிமையான பிரசனத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மிகுதியான காரியங்களில் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எதிர்காலத்தை உடைய கருத்திலே கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதற்கும் பயப்படுவதில்லை ஆண்டவரே. அப்படியே சமூகத்திலே சொல்லுங்க ஆண்டவரே. என்னுடைய எதிர்காலத்திலே ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. வரும் காரியத்தை குறித்து நாங்கள் பயப்படுவதில்லை ஆண்டவரே. நீதிமான் வருகிற காரியத்தை குறித்து அவன் கலங்க மாட்டான், பயப்பட மாட்டான். காரணம் எப்பொழுதும் அவன் தேவனோடு இருக்கிறான். தேவனோடு இருக்கிற உறவு எப்பொழுதும் அவன் சரியாய் இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளால் நாங்கள் சரிபார்த்துக் கொள்வோம் ஆண்டவரே. மிகுதியாய் வருகிற ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை புடவிட வேணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை எங்களை சுத்திகரிக்க வேணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை கழுவ வேணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு பேச வேணும் ஆண்டவரே. நீங்க மன்னாவாய் கடந்து வாங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை பொழிந்தவர் இன்னைக்கு உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆகாரத்தை எங்களுக்கு தரவணும்படியா செபிங்க. அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையால் எங்களை பேசுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையால் எங்களோடு இடைபடும் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. ஒரு நாள் மறவாதவர் ஆண்டவரே. உடைய நாமத்திலே வல்லமை உண்டு சுவாமி. உடைய நாமத்திலே அதிசயம் உண்டு சுவாமி. ஆண்டவரே, எங்களை ரட்சித்தது உங்களுடைய நாமம் ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்தது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. உங்களுக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் எங்களை ஆத்துமாவை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கைகளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சரீரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதய கதவை நாங்கள் திறக்கும்படியாக உங்களுடைய மெல்லிய குரல்களுக்கு கேட்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சத்தத்துக்கு நேராய் ஆண்டவரே செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. அப்படியே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுவீராக சுவாமி. உடைய மகிமையான பிரசனத்துக்குள் எங்களை நடத்தி செல்லுங்க. உடைய அளவில்லாத அன்புக்குள் எங்களை அழைத்து செல்லுங்கப்பா. நாங்கள் மூழ்கணும் ஆண்டவரே. உடைய பிரசனத்துல நீச்சல் அளவு வேணாம் ஆண்டவரே. எங்களுக்கு நீச்சல் அளவு போதாது ஆண்டவரே. நாங்கள் மூழ்கணும் ஆண்டவரே. உடைய பிரசனத்துல மூழ்கணும் ஆண்டவரே. இது போதாது ஆண்டவரே, எங்களுக்கு போதாது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் மூழ்கணும் ஆண்டவரே. நாங்கள் இவ்வளவு காலம் நீந்தியது போதும் ஆண்டவரே. நாங்கள் உடைய பிரசனத்துல மூழ்கணும் ஆண்டவரே. உடைய கிருபையால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய கிருபையால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே அர்ப்பணிங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை நீங்க தொடுங்க ஆண்டவரே. என்னுடைய ஆத்மாவை தொடுங்க ஆண்டவரே. என்னுடைய சரீரத்தை தொடுங்க ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க ஏசப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஏசப்பாவே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ளவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி ஏசப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உடைய நாமமே மேலானது ஆண்டவரே.
வார்த்தையோடு நீர் எங்களோடு பேசுங்கப்பா. எங்களோடு நீர் ஆண்டவரை அசைவாட வேணும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை பார்க்கிறார். இன்றைக்கு தேவனை தேடி வருகிறோம், தேவனை ஆராதிக்க வருகிறோம். ஆனாலும் கூட நாங்கள் நினைக்கிறோம், இது மனுஷருக்காக, மனுஷன் செய்கிற இந்த காரியத்துக்காக தான் நாங்கள் இதை செய்கிறோம்னு சொல்லி. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர் எங்களை அழைத்திருக்கிறார். இந்த நாளும் கூட நாங்கள் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 29வது சங்கீதம் 2வது வசனம். Psalms 29 verse 2. 29வது சங்கீதம் 2வது வசனம். அந்த நாளும் கூட நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி ஒரு உடைந்த இருதயம் எப்படி தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஆயத்தமாகிறது. ஒரு உடைந்த இருதயத்திலிருந்து ஒரு மகிமையான ஆராதனைக்கான ஒரு பயணம். சில நேரம் நாங்கள் பாடுகிறோம், துதிக்கிறோம், கைகளை உயர்த்துகிறோம், ஆலயங்களுக்கு போகிறோம், இவ்வளவு காரியங்களை செய்தோம். ஆனால் சில நேரங்களில் எங்களுடைய இருதயம் ஏதோ ஒரு விதத்தில் உடைந்திருந்தாலும் தேவன் சொல்கிற அந்த கால நேரத்தில் அந்த உடைந்த இருதயத்திலிருந்து கர்த்தர் அப்படியே அவருடைய மகிமைக்கு அவர் கொண்டு போகிறார். கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது உடைந்த இருதயங்களை தான். தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? அவர் நறுங்குண்டதான இருதயத்தை அவர் புறக்கணியார். அவருக்கு அப்படிப்பட்ட இருதயம் தான் தேவை. எல்லாமே இருக்குதுன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு தேவனை தேடுகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் இருதயம் நொறுங்குண்டு உடைக்கப்பட்டு இருக்கிற எங்களுக்கு அவர் தேடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இருதயங்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அதான் உடைந்து போனதான இருதயங்கள் தான் கர்த்தருடைய பார்வையிலே அது அவருடைய ஆராதனை செய்கிறதுக்கு அழகானதா இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? எழுப்புதல் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. ஆனா மனம் திரும்புதல் இருக்காது. எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் செய்வோம், எல்லா காரியங்களையும் செய்வார்கள், எல்லாவற்றுக்கும் போவாங்க. ஆனா அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலே இருக்காது. ஆராதனை செய்வார்கள், வர்ஷிப் பண்ணுவார்கள், எல்லாமே செய்வாங்க. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறதானே அந்த பரிசுத்தம், அந்த கழுவுதல் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையில நாங்கள் பார்க்க போறோம். கர்த்தர் எப்படிப்பட்டதான காரியத்தை எங்களுக்குள்ள அவர் அழகான காரியம் எது அழகென்று எதிர்பார்க்கிறார்னு சொல்லிதான் நாங்கள் கூட பார்க்க போகிறோம். எல்லா ஆராதனையும் இந்த உலகத்துல இன்றைக்கு நடக்கிறதான எல்லா துதி ஆராதனைகள் எப்படி எந்த சபையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறாரா? அதை நாங்கள் பார்க்கணும். எல்லா காரியத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்றாரா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இன்னைக்கு ஸ்தோத்திரம் அந்த பலி நோவா அன்றைக்கு வழியில வந்து பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்தின பொழுது வசனம் சொல்கிறது சுகந்த வாசனை கர்த்தர். அப்ப தேவனுக்கு பிரியமாக நாங்க காரியங்களை செய்கிற பொழுது, ஊழியங்களை செய்கிற பொழுது,
சபையிலே காரியங்களை நடத்துகிற பொழுது அதை தேவன் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளணும். 1000 பேர் இருந்தால் 100 பேர் இருந்தால் தான் கர்த்தர் கிரியை செய்வார்கள் இல்லை. அவரால் முடியும். மனுஷனே இல்லை, ஒரு கழுதையா இருந்தாலும் கூட அந்த கழுதையை கொண்டு கர்த்தர் பேச வைப்பார். அவர் எங்களோட சத்தத்தை அல்ல, அவர்களிடத்தை எதிர்பார்க்கிறது எங்களுடைய இருதயத்தை. இன்றைக்கு பெரிய பெரிய காரியங்களை போட்டு, லைட்டை போட்டு, இதை போட்டு காரியங்களை செய்து இப்படிதான் கர்த்தர் இறங்கணும்னு சொல்லி ட்ராமா போட்டு ஆட்டி ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எங்களுடைய இருதயத்தை. அந்த இருதயத்தை தான் அவர், எப்படிப்பட்ட இருதயம் அவருக்கு முன்பதாக இருக்கிறது அவரை ஆராதனை செய்கிறதுக்கு? அந்த இருதயம் தேவனுக்கு முன்பதாக உடைக்கப்பட்டு இருக்கிறதா? எல்லாமே பலவிதமான காரியங்களில் பிரச்சனைகளில் சோழ்ந்து போய் உடைந்து நொறுங்குண்டு வந்திருக்கிற பொழுது தேவன் அந்த நொறுங்குண்டுதான் அந்த ஆவி அப்படியே அவர் மறுசீரமைத்து அப்படியே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருக்கு ஏற்ற விதமாய் மாற்றுகிறார். எல்லாமே எனக்கு இருக்கிறது, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வருகிற நிலைமையிலே அவரால் அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த இடத்துல தேவன் கிரியை செய்கிறதுக்கான இடம் அந்த இடத்துல இல்லை. வாசிப்போம் 29வது சங்கீதம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. இந்த இடத்துல சொல்ற கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அவருக்கு செலுத்துங்க. தேவன் ஒரு நாளும் he never accept a polluted worship. என்ன சொல்றது? ஒரு ஏனோதான கடமைக்கு செய்கிற காரியத்தை எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று அவருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கன்னு சொல்ற. நாங்கள் நினைக்கிறோம் எப்படியோ இருக்கிற விதமா செய்ய இல்லை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய வாசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை, அவர் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்யுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இது சொல்லுகிறது ஒரு இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்றது, he is holy and his holiness shines out from him with wonderful beauty. அதாவது அவருடைய மகிமை எப்படி இருக்கிறது தெரியுமா? அவருடைய மகிமை அவரிடத்துல பிரகாசிக்கிறது. அது அவரிடத்துல இருந்து பிரகாசிக்கிறது, அதனால அது அழகா இருக்குது. இன்றைக்கு அநேகருக்கு அந்த ரகசியம் தெரியாதனால தான் வார்த்தை ஏதோ இருக்குது வாசிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வாசிக்கிறோம். அவ என்ன நடக்குது? அதனுடைய அந்த அர்த்தம் தெரியாததுனால அப்படியே அமர்ந்தது. ஆனா இந்த வசனம் சொல்லுது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்க. தமிழ்ல கொஞ்சம் மாறி இருக்குது, ஆனா ஆங்கிலத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த மொழிபெயர்ப்பு இன்னும் அழகா சொல்லுது, அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் என்ன செய்யுது? எங்களுக்கு முன்பதாக அது பிரகாசிக்குது. அந்த பிரகாசம் அழகா இருக்கு. 96வது சங்கீதம் 9வது வசனம் என்ன சொல்றது? இந்த ஆராதனைன்னு சொல்லுகிறது எங்களை உயர்த்துறது. நாங்க நினைக்கிறோம் ஆராதனைன்னு சொல்லணும், எல்லாரும் நினைக்கிறது தெரியுமா? வர்ஷிப் பண்றது, துதிக்கிறது இல்ல. ஆராதனைன்னு சொல்லுகிறது தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்குமே ஆராதனை தான். எல்லாமே அந்த ஆராதனை அவருடைய நாமத்தை உயர்த்துகிறதுக்காக இந்த இடத்துல கூடி வந்து செய்கிற எல்லாமே ஆராதனைக்குள் அடங்குது. அப்ப எதை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், மியூசிக்கா இருக்கலாம், பாடலா இருக்கலாம், துதியா இருக்கலாம், செய்தியா இருக்கலாம், வாத்தியங்களா எதுவா இருந்தாலும் அவருடைய நாமம் மகிமைக்கென்றே செய்யுங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அவருக்கு தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது எங்களை உயர்த்துகிறது இல்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும், இது தெரியும், அது எங்களை உயர்த்தி எங்களால் இது செய்ய முடியும் என்கிற காரியத்தை அவர் எதிர்பார்க்கல. தேவனை உயர்த்தி அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறதை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது எங்கள்கிட்ட என்ன தெரியுமா? அவர் மகிமையா எங்களை சிருஷ்டித்தார்.
அந்த சிருஷ்டித்த தேவனுக்கு முன்பதாக அந்த மகிமையை நாங்கள் அவருக்கு திருப்பி கொடுக்கிறோமா? அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எங்களிடத்துல வேற எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தோஷத்தின் நிமித்தமாய் நாங்கள் கொடுக்கிற அந்த பலனை அது மகிமையாய் அவரிடத்துல வருகிறதா? அதனால தான் என்ன செய்தான்? நோவாட பலியில தேவன் அந்த சுகந்த வாசனை, அந்த அவருடைய எதிர்பார்ப்பு அங்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 4வது அதிகாரம் 23-24வது வசனத்துல, John chapter 4 verse 23 and 24. யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அவர் சொல்லுகிறார், பிதாவை தொழுது கொள்ளுகிறதுக்கு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அது தொழுது கொள்ளுகிறதுக்கான காலம் வரும். எப்படி வரும்? எல்லா பிரச்சனையும் வந்து தலைக்கு மேல நிற்கும் பொழுதுதான் உண்மையாய் கர்த்தரை, அந்த நேரமும் உண்மையா தேடணும்னு வராது. எப்படி? பிரச்சனைக்காக, காரியத்துக்காக. ஆனால் உண்மையாய் கர்த்தரை தேடக்கூடியதான ஒரு காலம் வரும். அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்றார், உண்மையா என்கிறது, ட்ரூத். அதாவது உண்மையா என்று சொல்லும் பொழுது மறைவான காரியங்கள், மறைவான குரோதங்கள், மறைவான பாவங்கள், மறைவான எதுவுமே இருக்காது. அங்க உண்மை இருக்கும் பொழுது, உண்மை இருக்கும் பொழுது அது இருக்காது. உண்மை இருக்கும் பொழுது மறைவான பாவங்கள் இருக்காது. உண்மை இருக்கும் பொழுது மறைவான எந்த ஒரு மற்றவர்களுக்கு எதிரான காரியங்கள் இருக்காது. உண்மை என்று சொல்லும் பொழுது எங்களுடைய இருதயம் 2 விதமாக யோசிக்காது. உலகமும் வேணும், கர்த்தரும் வேணும். ஏன்னா உண்மையா இருக்கும் பொழுது மற்றவர்களுக்காக என்ன செய்கிறது? நாங்கள் மாய்மாலம் பண்ணுகிறோம். எப்படி? கிறிஸ்தவர்கள் போல நடிக்கிறோம், உண்மையா இருக்கிறது போல நடிக்கிறோம். ஆனால் உண்மை என்று அவர் சொல்கிறார், உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற காலம் வரும் சொல்லும் பொழுது மறைவான எந்த ஒரு காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. கர்த்தருக்கு விரோதமான எந்த ஒரு செயலும் இருக்காது. அதே நேரம் எங்களுடைய இருதயம் தேவன் பக்கமாகவே இருக்கும். உலகமும் வேண்டும், தேவனும் இல்லை. அது தேவன், அதுதான் உண்மை. அதுதான் அவர் சொல்றார், உண்மையாய் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும். இது எல்லாமே இல்லாம போகும். அப்படியா இருந்தா எங்க இருக்கணும்? அவருடைய ராஜ்யம் வரணும். அவருடைய ராஜ்யத்துல தான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாம உண்மையா அவரை மாத்திரம் தொழுது கொள்ள முடியும். அந்த காலம் வரும். அந்த காலத்தை யாருக்கு தந்திருக்காரு? எங்களுக்கு தான் தந்திருக்காரு. அந்த காலம் எங்களுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கு, வேற யாருக்குமே இல்லை. மற்றவர்கள் அவர்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க கடைசி நாள்ல வந்து கர்த்தாவேன்னு சொன்னா எல்லாருக்கும் அவர் செவி கொடுக்க போறதில்லை. அவருக்கு தெரியும் யார் அவரை உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே வான்னு சொல்றார். எப்படி? உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே. எல்லாரும் போக முடியாது. அவருடைய சமூகத்துல அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் யார் யார் எப்படி அவரை மகிமைப்படுத்துகிறார்கள், கனப்படுத்துகிறார்கள். தாவீது சொல்றான், அவனுடைய மனம் உணர்ந்து சொல்றான். எப்படி? சுத்தமான கைகளும் 24வது சங்கீதம் 3-4வது வசனம். சுத்தமான கைகளும் தூய்மையான இருதயமுடையவன். எல்லா விதத்திலையும் எங்களுடைய செய்கைகள், நடத்தைகள், உள்ளம், மனம் எல்லாமே தேவனுக்கு ஏற்றமா இருக்கணும். அந்த காரியத்தை செய்கிற பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து தேவனுடைய சமூகத்துல வருகிற பொழுது எல்லாவற்றையும் மறந்துடணும். ஆலயமா இருக்கலாம், ஆராதனை செய்கிற எந்த ஒரு இடமா இருக்கலாம், இந்த மாதிரி இடங்களா இருக்கலாம். ஆனாலும் நாங்கள் அந்த இடத்துக்கு வரும் பொழுது நாங்கள் எல்லாம் என்னத்துக்கு வாசப்படியில ஒரு காப்பட் போட்டிருப்பாங்க. வெளியில இருந்து எந்த ஒரு ஊத்தையும் குப்பையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இப்ப தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது அந்த வாசப்படியை தாண்டி நாங்க உள்ள வந்துட்டோம்னு சொன்னா
எல்லா வெளியில இருக்கிற உத்தைகள், அசுத்தங்கள், பாவங்கள், எல்லா பிரச்சனை எல்லாம் வெளியே போட்டுறணும். காலை தட்டிடணும். எதுக்காக? காலை தட்டிட்டு தான் உள்ள வரணும். அது நாங்க உள்ள கொண்டு வரக்கூடாது. அதை உள்ள கொண்டு வந்த மாதிரி இருந்தா அதுதானே செஞ்சாங்க. வேலைக்குள்ள இருந்து வரும் பொழுது வெளியே என்ன இருக்குது, யார் செத்துட்டாங்க, எந்த மிருகங்கள் செத்துருக்கு, எந்த மிருகங்கள் உயிரோடு இருக்குது, எந்த மரம் காப்பாற்றப்பட்டிருக்கு, எந்த மரம் வளர்ந்துருக்கு, என்ன நடந்து, உள்ள எத்தனை மிருகம், ஒன்றுமே இல்லை. வெளியே வந்த உடனே ஒரு பலிபீடத்தை கட்டின உடனே அதுல பலி செலுத்துறான். ஆண்டவரே, ஜனங்கள் உயிரோடு இருக்கிறார்களோ இல்லையோ, தேவன் எங்களை நீர் காப்பாற்றினீர், எங்களை அழைத்து வந்திருக்கிறீர், கர்த்தருக்கு பலி செலுத்து. அதுதான் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் என்ன சொல்லுகிறான்? இந்த உலகத்தோடு கலந்து உலகத்தோடு ஒத்து போகிறதான காரியம் அல்ல. கைகள், எங்களுடைய மனம், எங்களுடைய செய்கைகள் எல்லாம் இந்த உலகத்துல தான் இருக்குது. ஆனாலும் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அதோடு ஒத்த வேஷம் தெரியாமல், அதான் சொல்ற, அந்த உலகத்தோடு ஒத்து போகாதபடி இருதயத்துல தூய்மை இருக்கணும், கைகள்ல சுத்தம் இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சுத்தமான இருதயம், சுத்தமான கைகள். ஏன்னா இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்த வேஷம் போட முடியாது. உலகத்துக்கு ஏற்ற விதமாய் இந்த இடத்துல வந்தோம், நாங்கள் வருகிறோம், துதிக்கிறோம், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியும் இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறோம், எப்படி ஆராதிக்கும் எல்லாம் அவருக்கு தெரியும். நாங்கள் அவருக்கு என்ன செய்ய முடியாது, வேஷம் போடவே முடியாது. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எங்களுடைய உள் இந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்படின்னா நாங்கள் உள் மனசுல, அடிமனதுல என்ன நினைக்கிறோம் என்கிறதையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் இந்த இடத்துல வரும் பொழுது, வெளியிருந்து வரும் பொழுது தட்டிடணும். எல்லாம் தட்டி குப்பையெல்லாம் வெளியே தள்ளிட்டு நாங்க மட்டும்தான் வரணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது தானியேல் தானே செஞ்சான். அவனுக்கு எதிராக அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டது. அந்த பிரச்சனை வந்த நேரம் அவன் எல்லாம் கதவை பிடிச்சான். வெளியே தான் எல்லாம், எல்லா பிரச்சனையும் வெளியே. நான் மட்டும்தான் உள்ள நிற்கணும். ஏன்னா நான் தேவனோடு இருக்கணும். இப்ப பல கண்ணிகளை நோக்கி, தேவனை நோக்கி பார்க்கணும். கதவு பூட்டப்பட்டிருக்கு. வெளியிருந்து எந்த சத்தமும் கேட்க கூட, வெளியிருந்து யாரும் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் கர்த்தரோடு இருக்கிற நேரம். ஆனா எங்களுக்கு விருப்பம் எப்படி தெரியுமா? எல்லாரும் பார்க்கணும். இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருடைய விருப்பம் தானே. ஆலயத்துக்கு போறதையும் எல்லாரும் பார்க்கணும், ஜெபிக்கிறதையும் எல்லாரும் பார்க்கணும், துதிக்கிறதையும் பார்க்கணும், பாடுறதையும் பார்க்கணும். ஏன்? எங்களுக்கு புகழ். அவருக்கு புகழ் வருதோ இல்லையோ, எங்களுக்கு புகழ் வரணும், எங்களுடைய மனம் குளிரணும். அந்த விரும்புறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நான் பாடுற நேரம் கொஞ்சம் ஒரு மைக் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டா ஒரு முறை அங்கால பார்த்து, ஏன் எந்த குரல் போயிடும். ஆனா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு சொல்லி எலக்ட்ரிசிட்டி அவுட் ஆயிட்டு, பிரச்சனை இல்லை. கர்த்தர் அதுக்கு தானே வாயை கொடுத்திருக்கிறார், அதுக்கு தானே சத்தத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் காரியத்தை செய்யும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது தானாக மாறும். ஏன்னு சொன்னால் நாங்கள் செய்கிற காரியம் உண்மையா இருக்கிறோமான், அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு உண்மையா எது செய்கிறோமோ கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். வேற எதையுமே அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. இந்த வசனத்தை வாசி, யோவேல் 2வது அதிகாரம் 12வது 13வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 13, 12, 13வது வசனம். அவரிடத்துல திரும்புகிற பொழுது உடைந்த இருதயமா இருக்கணும், நொறுங்கி இருக்கணும். அப்படியே அழகா இருக்க மாதிரி தான் அப்படி தூக்கி முன்னால வைத்து அப்படி அழகு பார்க்க மாத்திரம் முடியும். அது உடைந்து இருந்தா தான் அதை செய்து
அதை ஒட்டி அதை பார்த்து அதை அந்த காரியத்தை உருவாக்குறதுல இருக்கிற சந்தோஷம் அவருக்கு அதான் சந்தோஷம். அவர் தேவனுக்கு அதான் விருப்பம். பரிபூர்ணத்தோட இந்த இடத்துல வந்து நிக்கிறது இல்லை. அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற அப்படி தெரியுமா, நாங்கெல்லாம் உடைந்து நொறுக்கப்பட்டு வந்த நேரம் எங்களை அப்படியே அவர் தூக்கி எடுத்து அவர் மடியில வைத்து அவர் எங்களை அப்படியே ஆறுதல் படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை தேற்றி எங்களை அப்படியே அவருடைய அப்படியே உள்ளங்கையில அப்படியே வளைஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எங்களை அழகு பார்க்கணும், அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அவருக்கு என்ன அந்த உடைந்த நொறுங்குண்ட இருதயங்களை அவர் எதிர்பார்க்கிறது காரணம், அவர் அதை உருவாக்கி அழகு பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. அவருக்கு விருப்பம், எங்கள் அவ்வளவு விருப்பம். வாசிக்க யோவேல் 2:12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் சொல்றார், மனம் திரும்புங்கள். Return to the divine invitation. அதாவது அவருடைய உன்னதமான அந்த அழைப்புக்கு நீங்க திரும்புங்க. அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். என்ன சொல்றார், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க வருகிற பொழுது அவருடைய உன்னதமான நிலை என்னன்னு அறிந்து அந்த இடத்துல நீங்க வருகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு இப்படி சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அதாவது அவர் சொல்றார், இன்றைக்கு அநேகருடைய சத்தியம் இதுதானே. அன்றைக்கு நினிவேயில் உள்ள ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து சாம்பல் இருந்து சாக்குல இருந்து தேவனை துதித்தார்கள். நாங்களும் சாக்குல இருப்போம், நாங்களும் சாம்பல்ல இருப்போம். ஆனா அவர் சொல்றார், எங்களுடைய வஸ்திரங்களை அல்ல உங்களுடைய இருதயங்களை யாரும் கிழிக்க இயலாது. இருதயத்தை யாரும் கிழிக்க முடியாது. பெரிய கூடாரையை போட்டு கதையை போட்டு இல்ல. அவர் சொல்றார், எப்படி உங்களுடைய இருதய கதவை நீங்க திறந்து அவருக்கு இடத்தை கொடுங்க, அங்க காரியம் நடக்கும். அதான் சொல்றாரு இந்த இடத்துல. நீங்கள் அனுபவித்த இந்த துன்பங்களுக்கு மத்தியில, நீங்கள் அனுபவித்து வந்ததான இந்த துன்பங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில உங்களுடைய இருதயத்தை அவருக்கு கொஞ்சம் திறந்து கொடுப்பீங்களா இருந்தா அவர் என்ன செய்வார், அவர் உங்களுக்குள்ள வந்து அவர் உங்களை அப்படியே ஆறுதல் படுத்தி உங்களுடைய நிலைமையை மாற்றி அவர் அழகு பார்த்து கொண்டிருப்பார். இன்றைக்கு மனுஷனுடைய நிலைமை என்ன தெரியுமா, நாங்க எங்களை அழகு பார்த்து 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 வெளியில போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாலும் சரி, நாங்க எதிர்பார்க்கறது எப்படி தெரியுமா, நாங்க அழகா இருக்கிறோமா. அவர் எங்களை அழகு பார்க்க விடுறதே இல்லை. எப்படி அவர் எங்களை அழகு பார்க்க விரும்புறார். எப்படி அழகு பார்க்க விரும்புறார் தெரியுமா, அவரை துதித்து அவரை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது அந்த இன்பமான அந்த வாசனை அவரை ஏற்றுக்கொள்கிறது. அதான் அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய இன்பமே எங்க இருக்குண்டா, அவர் எந்த அளவுக்கு எப்படி அவரை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோமோ என்கிறத பார்க்கிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். எங்களுடைய உணர்ச்சியினால் அல்ல. சிலர் நாங்கள் நினைக்கிறோம் என்ன தெரியுமா, தேவன் பயங்கரமானவர், பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருக்கு முன்னால ஐயோ ஆண்டவர் இல்ல, அவர் அதை எதிர்பார்க்கல. சிலர் என்ன சினிமா சொல்லுவாங்க, உணர்ச்சி வசத்தால பாடுவாங்க, அப்படி ஹைப்பர் ஆயிடுவாங்க, இமோஷனல் ஆயிடுவாங்க. இல்ல, அவர் அதெல்லாம் ஒண்ணுமே எதிர்பார்க்கல. நீங்க இருக்கிற வண்ணமாகவே வாங்க, இருக்கிற வண்ணமாகவே. நாங்கள் எந்த நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையில வந்து எங்களை நாங்கள் அப்படியே ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் அப்படியே மாற்றுவார். அந்த இருக்கிற நிலைமையில எந்த நிலைமையில நாங்க இருந்தாலும் அந்த நிலைமையை மாத்துறதுக்கு அவரால் முடியும். வாசிக்குமா 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம்.
ஏன்னா எல்லாருக்கும் விருப்பம் என்ன? கர்த்தருக்கு முன்பதாக அப்படியே தூக்கப்படுறது, துக்கப்பட்டு புலம்பி கதறி அழுது. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறவருக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இது லௌகிக துக்கம். ஐயோ, கவலை, கஷ்டம், வேதனையில இப்படி வந்து தேவனுடைய சமூகத்துல வந்து கவலைப்பட்டுட்டு அழுது கொண்டு புலம்பி, ஆண்டவரே என்ன பாருங்க, ஆண்டவரே என்ன பாருங்க. இல்ல, அவர் சொல்றார் தேவனுக்கு பிரியமான துக்கம். அது எப்படி இருக்குமா? ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்று வாழ்க்கை நீங்க எது நினைக்க, எங்களுக்கு ஒரு துக்கம் உண்டாக வேண்டும். கர்த்தர் செய்ய வேண்டுமே, கர்த்தர் நடத்த வேண்டுமே, கர்த்தர் இந்த காரியத்தை எங்களுக்குள்ள நடத்தணும், செய்யணும், சபையில நடத்தணும், ஜனங்களுக்குள்ள நடத்தணும், தேசத்துல நடத்தணும். கர்த்தருடைய கரம் விலகி போகிறதே, தேவனுக்கு பயம் இல்லாமல் இருக்கிறாங்களே, தேவனுக்கு விருப்பம் இல்லாதபடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த துக்கம் தான் எங்களுக்குள்ள இருக்கணும். இந்த துக்கம் இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? என்ன சொல்ற? தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. என்ன சொல்றது? பிறகு இருந்து மனஸ்தாபப்பட்டு இருக்க கூடாது. ஐயோ, அந்த மனுஷருக்கு கர்த்தரை பத்தி சொல்லி இருக்கலாமே, அவருக்கு தேவனை பற்றி சொல்லி இருக்கலாமே, கர்த்தருக்குள்ள நடத்தி இருக்கலாமே, துதித்திருக்கலாமே, பாடி இருக்கலாமே, ஜெபித்திருக்கலாமே, இதை செய்திருக்கலாமே என்று சொல்லி இல்லாமல் அதுக்கு முன்பதாகவே இதை எப்படி செய்யலாம் கர்த்தருக்காக என்ற அந்த வருத்தத்தோடு கூட நாங்க நிக்கிற பொழுது அது ரட்சிப்புக்கு ஏதுவாக மாறுகிறது. உலக பிரகாரமாக துக்கப்படுகிற பொழுது நாங்களே எங்களை கீழே தள்ளி விடுகிறோம். அதான் சொல்லுகிற, கவலைப்படுகிறதுனால யார் தன்னுடைய சரீரத்துல ஒரு முழத்தை கூட்ட முடியும்? அது என்ன விளங்குது? கவலைப்படுற மனுஷன் என்ன திரும்ப நடக்கும்? அப்படியே உருகி 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 அப்படியே மெலிஞ்சு போயிடும். கவலைப்படப்பட யாருமே அப்படியே புஷ்டியா வர மாட்டாங்க. அப்படியே சரீரம் அப்படியே ஒடுங்கி கொண்டு போகும் கவலையினால, கண்ணீரினால. அதுதான் அவர் சொல்றார், இந்த உலக பிரகாரமான கவலை என்ன செய்யுமா? எங்களை மடிந்து போக செய்து. ஆனா கர்த்தருக்காக படுகிற கவலை, எப்படியாவது ஆண்டவரே இந்த ஜனங்கள் சிறுகட்டு போறாங்களே, இது நடக்க கூடாதே, அது எங்களுக்கு கவலை. அந்த கவலை என்ன திரும்ப செய்யுது? அந்த ஜனங்கள் ரட்சிக்கிறதுக்கு ஏதுவாக அமையும். இதுதான் அவர் எதிர்பார்க்கிற காரியம். இதைதான் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இதுதான் உண்மையான ஆராதனையா இருக்கணும். தேவனுடைய சமூகத்துல வந்து ஜனங்களுக்காக கதறி நிக்கிற பொழுது அதை அவரை ஏற்றுக்கொண்டு அவரை எதிர்பார்க்கிறவராக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஐயோ ஆண்டவரே, ஐயோ கர்த்தாவே இல்ல. அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற இன்னொரு காரியம், எங்களுடைய ஸ்தோத்திர பலிகள், எங்களுடைய உதடுகளின் வாசிங்க யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனம். யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். James chapter 3 verse 8 and 10. யாக்கோபு 3. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவு கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உரப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. இப்ப அவர் என்ன சொல்றார்? இப்ப ஒரே இடத்துல ரெண்டு காரியம் நடக்க முடியாது. இயேசு சொன்னார் தானே, நீ ராயனுடையதே ராணுக்கு கொடு, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை தேவனுக்கு கொடுக்கிற விதமாய் நீ தேவனுக்கு கொடு.
ராஜாக்களுக்கு நீ எது செய்யணுமோ அது ராஜாக்களோட விதத்துல செஞ்சுக்கொள். அதையும் இதையும் நீ என்ன செய்யாத, மிக்ஸ் பண்ணாத. இன்றைக்கு அதுதானே நடக்குது. இன்றைக்கு சபைக்குள்ளேயும் என்ன செய்கிறான், மனுஷனுக்கு என்ன செய்யறான், அரசியலை கொண்டு வரான், அரசியலுக்குள்ள அங்க மதத்தை கொண்டு வரான், மதத்துக்குள்ள அரசியலை கொண்டு வராங்க. எல்லாமே என்ன செய்யுது. இப்ப இதை பார்க்கிற ஜனங்களுக்கு என்ன நடக்குது, ஒரு பயம் வருகிறது. இதுக்கு காரணம் என்ன, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் கர்த்தருக்குள்ள உண்மை அதுன்னு சொன்ன தேவனுக்கு ஏற்ற துக்கமாய் இருந்திருந்தால் இவ்வளவு பிரச்சனை வராது. தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை படாதபடி எங்களுடைய துக்கம், இந்த பிரச்சனையிலும் எங்களுடைய துக்கம் தான். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, மாறுபாடா யோசிக்கிறோம். மாறுபாடா யோசிச்சுட்டு என்ன திரும்ப செய்யறோம், ஞாயிற்றுக்கிழமை பாடல், திங்கட்கிழமைக்கு பிறகு கரப்ஷன், சண்டே சிங்கிங், மண்டே கரப்ஷன். எப்படி இங்கே எவ்வளவு பாட்டு பாடி அவரை துதித்து அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையை பேசி அவருடைய வார்த்தையை வாசித்து எவ்வளவு காரியம் செய்தோமோ அதுக்கு சமமா திங்கள் இருந்து எங்களுடைய உலகத்து பக்கமா அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப என்ன நடக்குது, அதையும் இதையும் மிக்ஸ் பண்றோம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது, இப்ப போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிறு வரும் மட்டும் உள்ளதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆலயத்துக்கு வரும் பொழுது இப்ப எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது, துதிக்க முடியாது, பாட முடியாது, கேட்க முடியாது வார்த்தை. இப்ப கேட்கறதுலாம் எப்படி தெரியுமா இருக்கும், இவர் ஏதோ என்னையே புற சொல்றார், எங்களையே பார்த்து சொல்றார். ஏனண்டா நாங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்ப மிக்ஸ் பண்ணி வந்ததெல்லாம் என்ன செய்து, சொல்றதெல்லாம் இது உனக்கு தான், இது எனக்கு தான், இது அவருக்கு தான். ஆனா ஏசாயா என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏசாயாவுடைய நாவை தொட்டதுக்கு பிறகுதான் ஆண்டவர் கிரியையை ஆரம்பிச்சது. அவனுடைய நாவை தொட்டதுக்கு பிறகுதான் 6வது அதிகாரத்துல அந்த நாவை தொட்டதுக்கு பிறகுதான் வேலையை ஆரம்பிக்குது. அவர் முதலாவது எங்க தொடுறார், சரீரத்தில் அவர் தொட வேண்டிய இடமே எங்களுடைய உதடுகள். அதனால தான் ஆரம்பத்தில் வாசம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அதான் அவர் எதிர்பார்க்கிறார். உதடுகளின் கனி, சத்தத்தின் கனி என்று சொல்லல அவர். அண்ணால் போய் சத்தமா ஒன்றும் ஜெபிக்கல, அவருடைய உதடு மட்டும்தான் செஞ்சது, ஆனால் ஜெபித்தார். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். அந்த உதடு அசைவிலையும் கூட அவரை துதிக்கிறோமாங்கிறது தான் அவர் எங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஐயோ நான் அசுத்த உதடு உடையவனாய் இருக்கிறேனே. முதலாவது ஆண்டவர் அந்த தணலை கொண்டு வந்து என்ன செய்கிறார், சுத்தப்படுத்துறார். உதடுகள் சுத்தமாக்கப்பட்டது, அதுக்கு பின்பதான் அழைப்பு வந்தது. அழைப்பு வந்ததுக்கு பிறகு அவர் சுத்தப்படுத்தி அவர் வேலையை செய்யும்படியே செய்ய. தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது, தேவனை ஆராதிக்கிறதுக்கு எங்களுடைய இருதயங்களை நாங்கள் அப்படியே கிழித்து எங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் உள்ள வருகிறார். அவர் உள்ள வந்து எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துறார். எபேசியர் 4வது அதிகாரத்தில் தான் சொல்றார், எந்த ஒரு விதமான தீய வார்த்தைகளோ தீய எண்ணங்களோ வர வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். சில நேரத்தில் சிலர் கதைக்கும் பொழுது, சிலர் பேசும் பொழுது, கதைக்கும் பொழுது அமைதியாகவே இருந்துடணும். ஏன் தெரியுமா, அவர்களோட போய் நாங்கள் மல்லு கட்ட போனோம்னு சொன்னா எங்களுக்கு இருக்கிற அந்த பொறுமையும் இல்லாமல் போயிடும். ஏன்னு சொன்னா அவர்களோட சாதிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க என்ன திரும்ப செய்யணும், அப்படி ஒதுங்கி அப்படியே வரணும், ஒதுங்கிடணும். அவர்களும் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தா அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும்படியாக ஏதோ ஒரு நல்ல காரியத்தை அந்த கிடைக்கிற ஒரு 2 வார்த்தையிலையும் சொல்லி முடிச்சுட்டு வந்துடும். அவர்கள் அப்ப யோசிக்க மாட்டாங்க, பிறகு இருந்து யோசிப்பாங்க, நான் இவ்வளவு வாய்க்கிலேயே கத்துனனே, ஆனா அவன் 2 வார்த்தையில என்ன அப்படியே ஆஃப் பண்ணிட்டான். அதான் இருக்கணும், அதான் சொல்லணும். அவன் பேசுன அந்த 2 வார்த்தையில அந்த 2 வார்த்தை அவ்வளோ கத்தி நானும் கதைச்சு இவ்வளவு பாரியத்தை சொன்னான், நான் தான் சரி என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒரு 2 வார்த்தை சொன்னான், அவ்வளவுதான் சொன்னான். அவருக்கு அடுத்த நாள் வரைக்கும் அந்த 2 வார்த்தை அவருக்கு என்ன செய்யும்,
போட்டு உறுத்தி கொண்டே இருக்கும். அதுதான் அந்த மன திரும்புதல் உண்டாகும். தேவனிடத்துல வருகிற யாரையும் தேவன் சுத்திகரிக்காமல் அனுப்பவே மாட்டார். அது யாரா இருந்தாலும் சரி, அவரிடத்துல வருகிற யாரா இருந்தாலும், என்னிடத்துல வருகிறவனை நான் வருகிறவனை புறம்பே தள்ளாதவர் சுத்திகரிக்காம அனுப்புவார், மாற்றாமல் அனுப்புவார். அவர் இடத்துல வருகிற யாரா இருந்தாலும் புறம்பே தள்ளாதவர். அவர் எல்லாரையும் பக்கத்துல எடுத்துறாரு. எடுத்து இவருடைய பிரச்சனை அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் ஆராதிக்க ஏன் முடியல, ஏன் கர்த்தரோடு இருக்க முடியல, ஏன் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் மாற்றி அனுப்பிடுவார். அவர் மாற்றி அனுப்புகிற பொழுதுதான் அந்த சந்தோஷம் எங்களுக்கு உண்டாகிறது. ஆனா இப்ப எது உண்மை? அப்ப எப்படிதான் உண்மை அவரை ஆராதிக்கலாம்? எபேசியர் 5வது அதிகாரம் 1-2 வசனத்துல, எபேசியன்ஸ் chapter 5 verse 1 and 2. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல, பிரியம் எப்படி இருக்கணுமா? பிரியமான பிள்ளைகளை போல அப்படின்னு சொன்னா எப்படி தெரியுமா? சிலருக்கு, சில பிள்ளைகளுக்கு அம்மாவும் சப்போர்ட், அப்பாவும் சப்போர்ட். சில பிள்ளைகளுக்கு அம்மா சப்போர்ட், சில பிள்ளைகளுக்கு அப்பா சப்போர்ட். சிலருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா எல்லா சப்போர்ட்டும் இல்லை, அவருக்கு மட்டும்தான். இப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமான பிள்ளைகளை போல. பிரியம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. யாருக்கு தான் கிடைக்கும்? அந்த வீட்டுல யாருக்கு பிரியம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். யாருக்கு பிரியம் இல்லையோ ஒண்ணுமே கிடைக்காது. இப்ப தேவன் எப்படி இருக்கிறாராம்? அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்கிறாராம்? எப்படி? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்ப எப்படின்னு சொன்னா, இந்த அப்பா அம்மாக்கு ஒரு செல்ல பிள்ளை இருக்கு தெரியுமா? அந்த பிள்ளை எப்படின்னு சொன்னா, அப்பா எது செஞ்சாலும் அண்ணனுக்கு பிடிக்காது, தம்பிக்கு பிடிக்காது. ஆனா அப்பா எது செஞ்சாலும் அம்மா எது செஞ்சாலும் அந்த பிள்ளைக்கு பிடிக்கும். அந்த பிள்ளையோட வேலை எப்படி தெரியுமா? எப்பயுமே தாயையும் தகப்பனையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். தாயும் தகப்பனையும் சந்தோஷப்படுத்திட்டே இருந்தா சரி, ஏன்னா அப்பதான் எல்லாம் கிடைக்கும். அப்ப தேவன் என்ன, பவுல் என்ன தெரியுமா சொல்றான்? நீங்க எப்படி இருக்குன்னா, இந்த பிரியமான பிள்ளை எப்படி அப்பாவை அம்மாவை எப்படி சந்தோஷப்படுத்த அந்த தாய் தகப்பன் இன்னும் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இப்ப இவர் அதான் சொல்றார் பவுல், எப்படி இந்த பிரியமான பிள்ளைகளை போல தேவன் எது எதிர்பார்க்கிறாரோ அதை நீங்க செஞ்சு கொண்டே இருங்க, அவரும் உங்களுக்கு செய்து கொண்டே இருப்பார். அவருக்கு விருப்பம் அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்காக வாழ்கிறது. நீங்க அதை செய்யணுமா? அதை செய்யுங்க. அப்ப என்ன செய்வார்? அந்த வாசனையை நுகர்ந்து அவர் உங்களுக்காக இன்னும் செய்து கொண்டே இருப்பார். 2வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இப்ப எப்படி சொல்றார்? இப்ப அவர் எப்படி பெருமைப்படுத்த சொல்றார்? எப்படி உலக தாய் தகப்பனை பெருமைப்படுத்தி எங்களுக்கு காரியம் சாதிக்கிறோமோ, இப்ப தேவனிடத்திலும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லி பவுல் சொல்றார். எப்படி? என்னுடைய தகப்பன் எங்களுக்காக அவர் உயிரை கொடுத்து, எப்படி இப்ப அந்த தகப்பனை நாங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். எப்படி? அவர் எங்களுக்காக மரித்தார், உயிர் தெழுந்தார். அவரை போல ஒரு தேவன் இல்லைன்னு சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தி அவர்கிட்ட இருந்து எவ்வளவு நன்மையை பெறணுமோ அவ்வளவு நன்மையை பெறணும். எவ்வளவு நன்மையை மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும். ஏன் தெரியுமா? இதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். இதுதான் அவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். ஏதோ பாட்டு பாடுறதுனாலையும் மியூசிக் அடிக்கிறதுனாலையும் தாளங்களை இல்ல, அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதே அவர் எப்படி பரிசுத்தமா இருக்கணும், கீழ்ப்படிதல் இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, sacrificed and obedience, அர்ப்பணிக்கப்பட்டு அது கீழ்ப்படிந்து இருக்க வேண்டிய ஒரு சரீரமா இருக்கிறது. அவருக்கு எங்களுடைய சரீரத்தை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பிலே அந்த கீழ்ப்படிதல் உண்டாகணும். அந்த கீழ்ப்படிதல் என்ன செய்யணும்? எங்களுக்கு அது ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணியிருக்கணும்.
அப்ப இதுதான் அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆனா இதை விட்டுட்டு நாங்கள் ஏதோ இந்த வாசிப்பு ஆராதனை கர்த்தருக்கு உண்மையாய் ஆராதனை செய்யணும்னு ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் இப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் எப்படி ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது தெரியாது. அவர் என்ன அதுக்கு அதான் கொரிந்தியர்ல அழகா சொன்னார். எப்படி அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு, அவருடைய பிரியமான தாய் தகப்பனுக்கு பிரியமான பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளுமா? எப்பயுமே தாய் தகப்பன் சந்தோஷப்படுற மாதிரியே நடந்து கொள்ளும். அப்ப அவர் சொல்றார், உங்களுடைய பரமபிதா சந்தோஷப்படுற மாதிரியே நீங்க நடந்து கொள்ளுங்க. அப்ப அவரும் என்ன செய்வார்? உங்களோட சந்தோஷமாகவே இருப்பார். நீங்க அவரோட கூட நீங்க இன்பமாகவே இருந்து கொண்டிருங்க, அவரும் உங்களோட இன்பமாகவே இருந்து கொண்டிருப்பார். நீங்க அவரோட கூட நீங்க பரிசுத்தமா அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரோ அதையே செய்து கொண்டிருங்க, அவரும் உங்களோட கூட இருந்து அதையே செய்து கொண்டிருப்பார். இதுதான் அந்த பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஆராதனை. இது அதுக்கு அது இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி தெரியுமா சொல்றார்? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுங்கள், அதுவே உங்கள் புத்தி கூர்மையான ஆராதனை. இப்ப நாங்க வாசிக்கிறோம் எப்படி, இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை, ஞானமான ஆராதனை. இப்ப புத்தி கூர்மையான ஆராதனை எப்படி? பார்த்து நிதானமா செய்யறது. எங்களுடைய ஞானத்தை பயன்படுத்தி செய்யறது வேற. இப்ப எப்படி புத்தி கூர்மையா? எல்லாரும் இப்படி இல்ல, நான் இப்படி செய்யணும், கர்த்தருக்காக நான் இப்படிதான் செய்வேன். எப்படி செய்வேன்? ஏன்னா இது நான் கர்த்தருக்காக செய்யற காரியம். இதுதான் அந்த புத்தி கூர்மைக்குள்ள வருகிற காரியம். எங்களுடைய மனம் திரும்புதல் என்ன திரும்ப செய்கிறது? எங்களுடைய அந்த பிஹேவியரை அப்படியே மாற்றுது, எங்களுடைய நிலைமையவே மாற்றுது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனத்தை சொல்றார், நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நம்முடைய வாழ்க்கையை உலக பிரகாரமானதும் மற்றும் பரிசுத்தமானதுமான என பிரிக்க முயற்சிப்போ. இது நாங்கள் நடக்கிற எல்லா காரியத்திலையும் இது உலக பிரகாரமானது, இது பரிசுத்தமானது இல்ல. எங்களுடைய நடக்கையே எப்படி இருக்கணும்னு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவனுக்கு பிரியமா இருக்கும். எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்? வாசிங்க அந்த வசனத்தை 15-16. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. இப்ப அவர் எப்படி தெரியுமா இருக்கிறார்? நாங்கள் பிரிச்சு அவர் சொல்ற, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தமா இருங்க. இதுதான், இது வேற, இதை விட்டு வேற ஒன்றுமே இல்லை. இதுக்கிடையில அதுவும் இதுவும் மிக்ஸ், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நீங்கள் பரிசுத்தர் அவர் சொல்றது, பரிசுத்தராய் இருங்க. பிரசன்ட் ஃபியூச்சர் எப்படி சொல்றாரு? பரிசுத்தராய் இப்பயும் இருங்க, நாளைக்கும் இருங்க, நாளைக்கும் இருங்க, நான் வரும் வரைக்கும் பரிசுத்தமா இருங்க. எங்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை அப்படின்னு சொன்னா, ஏன்னா உங்களால பரிசுத்தரா இருக்க முடியாது. அவர் ஒருவரே பரிசுத்தர். ஏன்னா அவரிடத்துல பாவம் இல்லை. ஆனா நீங்க முடிஞ்ச அளவு பரிசுத்தமா இருந்து கொண்டே இருக்கின்றார். இதுதான் தேவனுக்கு. அவருக்கு எப்படி சொல்றாரு சொன்னா, அவருடைய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய முழு வாழ்வும் இதுதான். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய நோக்கமும் இதுவாக தான் இருக்கணும். எப்படி? பரிசுத்தமாய் இருங்க. நோக்கமே அதுதான், எங்களுடைய வாழ்வே அதுதான். தேவனுடைய மகிமை என்ன செய்கிறது? அவருடைய சிருஷ்டிப்பின் செயல்களுக்கு என்ன செய்கிறது? எங்களை வெளிப்படுத்துகிறது. அவருடைய பூமியை, அவருடைய மகிமை பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. அவருடைய மகிமை அவருடைய இந்த பூமி எங்கும் இருக்கிறது. ஆனா எங்களுக்கு அது தெரியாம இருக்கிறது. ஏன் தெரியுமா? அந்த காலத்துக்குள்ள நாங்க வராதபடியினால, அந்த எல்லைக்குள்ள நாங்க வராதபடியினால அவருடைய மகிமை இந்த பூமியில எல்லாம் நிறைந்து இருக்கிறதுன்னு சொல்றதை நாங்க என்ன செய்கிறது? எங்களுடைய கண்களுக்கு தெரியுதில்லை, அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா எங்களுக்கு என்ன தெரியுமா வரணும்? எல்லாவற்றுக்கும் இப்படி ஒரு காரியத்தை, ஒரு ஆராதனை செய்கிறதுக்கு ஒரு தைரியமான ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். எப்படி? ஒரு போல்டா வரணும்.
கர்த்தாவே இதோ அடியேன் இருக்கிறேன். சாமுவேல் தானே சொன்னான், கர்த்தாவே இதோ அடியேன், நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். 1 யோவான் 3:21 சொல்றார், தைரியம் கொண்டிருந்து. எப்படி அந்த வசனம் சொல்றார்? தைரியம் கொண்டிருந்து. இது என்ன சொல்றது? சுய நீதியினாலேயோ சுய சித்தத்தினாலேயோ வருகிறதல்ல. தேவன் நம்மில் வாசம் பண்ணுகிறார், நம்மில் கிரியை செய்கிறார் என்கிற அந்த உறுதிதான் அந்த தைரியம். எப்படி? தேவன் நம்மில் வாசம் பண்ணுகிறார், அவர் எங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறார் என்கிறதான அந்த தைரியம் தான், அந்த எண்ணம் தான், அந்த உறுதி தான் இந்த தைரியம் கொள்ளுதல். அப்படிதான் இருக்கு. வாசிக்கும் 1 யோவான் 3:21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து தேவனிடத்தில் எப்படி இருக்குமா? தைரியம் கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த எல்லா வசனம் நாங்க வாசி எல்லா வசனத்துல பாத்தீங்கன்னா எப்படி தொடங்குறாரு தெரியுமா? பிரியமானவர்களே, பிரியமானவர்களே. ஏன் தெரியுமா? தேவனுக்கு விருப்பமான, தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார்னா அவருக்கு பிரியமான பிள்ளைகளா எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இவர்களும் என்ன செய்கிறார்? இந்த தேவனுடைய ஊழியக்காரர்களும் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும். கர்த்தருக்கு நீங்க எல்லாவற்றிலும் நீங்க தைரியம் கொண்டு இருக்கிறது என் நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தரால் செய்ய முடியும். கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், அவரால் என்னுடைய வாழ்க்கையில செய்ய முடியாத ஒன்றுமில்லை. அப்படி என்கிற அந்த நம்பிக்கை, அந்த உறுதி தான் அந்த தைரியத்தை எங்களுக்குள்ள கொண்டு வருகிறது. ஆனா எங்களுக்கு சில நேரம் என்ன திரும்ப சொல்லும்? எங்களுடைய மாமிசம் சொல்லும், ஐயோ நீ குற்றவாளி, நீ ஒரு பாவி, உன்னுடைய ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், உன்னுடைய ஆராதனையில ஏதோ ஒரு குறை இருக்கு. அதை யார் திரும்ப சொல்லுகிறது? இந்த வெளி உலகம் சொல்லுது. எங்களுக்குள்ள வெளியில நிக்கிற மனுஷன் சொல்லி கொண்டிருக்கிறான். எப்படி? இல்லை, நீ பாடுறது நல்லா இல்லை, நீ பேசுறது நல்லா இல்லை, நீ துதிக்கிறது நல்லா இல்லை, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, அதனாலதான் உனக்கு இல்லை. ஆனா உள் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? அந்த தைரியம் எங்களுக்கு எப்படி வருது தெரியுமா? அந்த நம்பிக்கை, அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார், அவர் எங்களுக்குள் கிரியை செய்கிறார் என்கிற அந்த தைரியம் இருக்கும் பொழுது, இந்த நெகட்டிவான எண்ணங்கள் வரும் பொழுது அதுக்கு இடம் இல்லாமல் போகிறது, அதுக்கு அதிகாரமே இல்லாமல் போகிறது. அதான் ரோமர் 8:1 சொல்றார். வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம். மனம் திரும்பினதுக்கு பிறகு தண்டனை இல்லை. When we repent, therefore no condemnation. 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு எப்படி? அந்த தைரியம் எங்களுக்குள்ள வந்துட்டது. எப்படி வந்துட்டது? அவருடைய சமூகத்துல வந்த உடனே நாங்க எல்லாத்தையும் வெளியே கலட்டி, அந்த வெளியில இருக்கிற காப்பாட்டுல எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டோம்? தட்டிட்டு வந்துட்டோம், உள்ள வந்து சொல்றோம், இப்ப எங்களுக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார், அவர் கிரியை செய்கிறார், அவர் காரியங்களை நடப்பிக்கிறார் என்கிற அந்த தைரியம் எங்களுக்குள்ள வந்த உடனே இப்ப அந்த தைரியம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நாங்க வெளியே கலட்டிட்டு வந்த, வெளியில விட்டுட்டு வந்த இந்த பிரச்சனைக்கு தண்டனை இல்லை. அதான சொல்ற. மனம் திரும்பினதுக்கு பிறகு அதுக்கான தண்டனை இல்லை. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் வந்து அப்படியே நிற்கிற பொழுது, எங்களை ஊற்றுகிற பொழுது, கடந்த காலம், பழைய வாழ்க்கை, கடந்த நாள் எல்லாவற்றையும் மறந்துட்டு இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் மகிழ்ந்திருப்போம் சொல்லி உள்ள வருகிற பொழுது அதை கர்த்தர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார். அதான் சொல்ற. சாத்தான் குற்றம் சாட்டுவான். சாத்தான் என்ன சொல்லுவான்? குற்றவாளின்னு சொல்லிக் கொண்டே இருப்பான். ஆனா என்ன தெரியுமா? எங்களுடைய மனம் திரும்புதல் அப்படியே அவனை வாய் மூட செய்யணும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலும் சாத்தான வாய் அடக்கி வச்சிடும். அவனுடைய இப்பதான் என்னோட சேர்ந்து கதைச்சிட்டு இருந்தான், இப்பதான் எனக்காக வேலை செஞ்சிட்டு இருந்தான், தேவனுடைய சமூகத்துக்கு போனோட திடீரென்று அப்படியே பால்ட்டி அடிச்சுட்டான்.
அவனே வாய் பொத்தி நிற்பான். ஏன்? சாத்தான் அதனால தானே உலகத்து மனுஷருக்கு அவன் பிரச்சனை பண்ணவே மாட்டான். தேவனுடைய பிள்ளைகளை தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் அவன் இந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்பப்போ அந்த சொற்ப சந்தோஷத்துக்காக சாத்தாண்ட ஓடுவாங்க. ஆனா திடீரென்று அப்படியே தேவனிடத்துல போய் நின்று தேவனுடைய பக்கமாக நின்று அவனுக்கு எதிராக நிற்கக்குள்ள அவனுக்கு என்னோட இருக்கக்குள்ள எப்படியெல்லாம் செய்தான். தேவனிடத்துல போனோன்னு ஐயோ அப்படியே மாறிட்டான். அவனுக்கு வாடு. அப்ப எங்களுடைய மனம் திரும்புதல் சாத்தான வாய் அடக்கி வச்சிடும். மனம் திரும்பாத பட்சத்துல அவன் எங்களை கண்டுகொள்ளவே மாட்டான். அதான் மனுஷர்கள் மனம் திரும்பாத பட்சத்துல சாத்தான் அவர்களை கண்டு, ஏன்னா அவன் என்னுடையவன், அவனை எப்பயும் நான் பார்த்து கொள்ளலாம். ஆனா ஒருத்தன் உண்மையா கத்தருக்குள்ள இருக்கிறானே அவனை தொந்தரவு பண்ணி கொண்டே இருப்பான் சத்துருவான். துதிக்க விட மாட்டான், பாட விட மாட்டான், செபிக்க விட மாட்டான். உண்மையா ஏன்னு சொன்னா இவன் எப்பயுமே இவனுக்கு நாங்க போய் அவனுக்கு எதிராக இருக்கிறது இல்லை, நாங்க நல்லா இருக்கிறதே அவனுக்கு எதிராக இருக்கும். நாங்க துதிக்கிறதே அவனுக்கு கஷ்டமா இருக்கும், நாங்க பாடுகிறதே அவனுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அவன் எப்பயுமே எங்களுடைய மனதில் சொல்லுவான், ஒரு ஆராதனையை முடிச்சுட்டு வந்த பிறகு, ஆலயத்துக்கு போய் வந்ததுக்கு பிறகு எங்களை இப்ப குற்றம் பிடிக்க சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரியத்தில் குற்றம் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். எங்களையே கடைசி என்ன சொல்லுவான், நீயே குற்றவாளி இருப்பான். ஆனா நாங்க கத்தருக்குள்ள தைரியமா இருக்கும் பொழுது அது பரவாயில்ல, கத்தர் என்னோட இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து போயிடுவான். அப்படி இந்த சுத்த மனசாட்சியினுடைய ஆராதனை தான் என்ன தெரியுமா செய்யும்? அப்படியே தீப்பற்றி எரிய செய்யும். அதுதான் என்ன செய்யும்? ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊற்றை உருவாக்கும். அந்த ஊற்று என்ன தெரியுமா செய்யும்? அப்படியே பெருசாகி 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 அதுதான் எழுப்புதலா மாறும். ஆனா இன்றைக்கு நான் என்ன இன்றைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது. எப்படி? எழுப்புதல் இங்கே உண்டாகணும், ஆனா தேசத்துல போய் நேர சபையில எழுப்புதல் இருக்கோ இல்லையோ, வேலையில உள்ள இந்த உலகத்துல எழுப்புதல் வரணும். ஆனா கத்து முதல்ல இங்கேதான் உருவாக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமோஸ் 5வது அதிகாரம் 21வது வசனம் 24வது வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய உபவாசத்தை நான் வெறுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். I hate your feast. Let justice roll down like water. உங்கள் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த பாடல்ல நீதி இல்லை, அந்த பலியில என்ன சொல்கிறது? சுத்தம் இல்லை, அந்த ஆராதனையில் ஒரு மாற்றம் இல்லை, சேம் காரியம் அதே மாதிரி போய் கொண்டு இல்லை. ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாய் கொண்டிருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை நடந்து கொண்டிருக்கணும். ஆனா நாங்க என்ன திரும்ப செய்கிறோம்? வருகிறோம், இருப்போம், எழுந்திருப்போம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்ன தெரியுமா? மற்றவர்களை போல அல்ல, கர்த்தர் எங்களை என்ன செய்திருக்கிறார்? வேறு பிரித்து அழைத்திருக்கிறார். அப்ப நாங்க அவர்களை வேறு பிரித்து அழைச்சிருந்தால் நாங்கள் எப்படி இருக்கணும்? அவர் எப்படி எங்களை வேறு பிரித்து அழைத்தாரோ அதுக்கேற்ற விதமாய் எங்களை மாற்றிக்கொள்வோம். வாசிக்க 21வது வசனத்தை மட்டும். ஆமோஸ் 5:21. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்களுடைய ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொடுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். ஏசாயா 1வது அதிகாரத்துல 11வது வசனத்துல அங்கேயும் இப்படிதான் சொல்றாரு. நீங்க என்ன செய்யறீங்க? அக்கிரமத்தோட வந்து ஆசாரிக்கிறீங்க, மாத பிறப்பு கொண்டாடுறீங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க, ஈஸ்டர் கொண்டாடுறீங்க, குட் ஃப்ரைடே கொண்டாடுறீங்க. எப்படின்னு சொன்னா அக்கிரமத்தோட செய்யறது முழுக்க அக்கிரமம். ஆனா இந்த இடத்துல வந்து தேவனுக்கு ஈஸ்டருக்கு மட்டும் அப்படியே ஒரு மனம் திரும்புதல் வரும். இல்ல பெரிய வெள்ளிக்கிழமை மனம் திரும்புதல் வரும், ஈஸ்டர் அன்னைக்கு ஒப்புரவாகும். ஈஸ்டருக்கு அடுத்த நாள் எப்படி தெரியுமா? பழைய வாழ்க்கைக்கு போயிடும். அப்ப அவர் சொல்றாரு, இதை நான் வெறுக்கிறேன். திரும்ப எப்படி? கிறிஸ்துமஸ் வரும் பொழுது ஒரு ஐக்கியம், திரும்ப நியூ இயருக்கு பிறகு அது மாறிடும்.
ஆனா ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் நான் வெறுக்கிறேன், உங்களுடைய மாத பிறப்புகள் எல்லாம் நான் வெறுக்கிறேன் சொல்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அதானே மத்திய 15:8 சொல்றார், அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, மனுஷர் போடுகிற சட்டங்கள் திட்டங்களுக்கு அல்ல, மனுஷர் வைத்திருக்கிற நாள்களுக்காக அல்ல, தேவன் எதை விரும்புகிறாரோ அதையே பின்பற்றி நடத்துகிற பொழுதுதான் அப்படிப்பட்ட உள்ளத்தை, ஆராதனையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நினிவேல தேசத்துல தேவன் எழுப்புதலை கொண்டு வந்தார். சங்கீதத்துல தாவீதுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார். கெட்ட குமாரனுடைய சம்பவத்துல ஒரு ஒப்புரவான ஐக்கியத்தை தேவன் கொண்டு வந்தார். தேவன் எப்படி கிரியை செய்கிறார்? தனிப்பட்ட விதத்துல மன திரும்புதலை கொண்டு வர்றார், குடும்பத்துல ஒற்றுமையை கொண்டு வர்றார், தேசத்திலையும் கொண்டு வருகிறார். ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் எப்படி தெரியுமா? தேவன் எங்களுக்கு இருக்கிற திறமைகளையோ தகுதிகளையோ தராதரத்தையோ கொண்டாடுகிறவர் அல்ல. அவர் எங்களிடத்துல கொண்டாடுகிற ஒரே ஒரு காரியம் மன திரும்புதலை. அவர் எங்களிடத்துல கொண்டாடுகிற ஒரே ஒரு காரியம் எங்களுடைய உடைந்த உள்ளத்துக்கு மாத்திரம்தான். எங்களுடைய உடைந்த உள்ளத்தை நாங்கள் அவரிடத்துல அப்படியே ஊற்றுகிற பொழுது அவர் கொண்டாடி மகிழ்கிறார். முதலாவது கன்விக்ஷன், கன்ஃபெஷன், கிளீன்சிங், டிரான்ஸ்ஃபர்மேஷன் and then bold worship. எப்படி? முதலாவது கன்விக்ஷன், எங்களை நாங்களே உணர்த்தி கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு அறிக்கை செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு சொல்றார், நாங்கள் அதிலிருந்து விடுபட்டு நாங்கள் சுத்தமாக வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் மாற வேண்டும். அதுக்கு பிறகுதான் அவர் சொல்றார், அந்த மாற்றம் என்ன செய்யும்? ஒரு போல்டான ஒரு ஆராதனையை தேவனுக்கு முன்பதாக செலுத்தும். ஆனால் கர்த்தர் இந்த காலகட்டத்தில் எங்கள்கிட்ட சொல்றார், எங்களை இந்த இடத்துல அவர் எங்களுக்கு திருமணத்துக்கு வந்திருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் எங்கேயோ சுத்தி கொண்டிருப்பாங்க, ஆனா அவர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அதான் அந்த போல்ட்னஸ், அதான் அந்த தைரியம். அந்த தைரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் எங்களோட இருக்கிறார். யார் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, யார் வந்தா என்ன, வராட்டி என்ன, யார் உதவி செய்தால் என்ன, உதவி செய்யாட்டி என்ன, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், அவர் எங்களோடு கிரியை செய்கிறார் என்கிற அந்த தைரியம் என்ன செய்கிறது? எங்களை அப்படியே எழுப்பி நிறுத்துகிறது, எங்களை அப்படியே உயர்த்தி நிற்கிறது. அப்படியே அவர் என்ன செய்கிறார்? எங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். அதனாலதான் எங்களை காண்ற நேரம் மற்றவர்களுக்கு பொறாமையா இருக்கும், எரிச்சலா இருக்கும். சம்பந்தமே இல்லாம எரிச்சல் படுவாங்க பாருங்க, சம்பந்தமே இல்லாம எங்களோட எதிர்த்து நிற்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த தைரியம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தைரியம். யார் என்ன சொன்னா என்ன, யார் ஒரு பாடல் இருக்குது தானே, யார் என்ன சொல்லிதான் என்ன, யார் என்ன செஞ்ச, நான் கர்த்தருக்காக இருப்பேன். அதானே நான் ஒரு பாடுறோம், என்ன, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் விடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள். யார் என்ன செய்தா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, என்ன இல்லாமல் போனா என்ன, என்ன இருந்தாலும் அதை பத்தி ஒன்றுமே எனக்கு பிரச்சனை இல்லை. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னு சொன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். இதை விட வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்தேன். ஏனென்று சொன்னால் நான் மற்ற இடத்துல போய் 10 நாள் 100 நாள் 1000 நாள் வாழ்றதை விட அவருடைய சமூகத்துல ஒரு நாள் 1 மணித்தியால நிக்கிறதே எனக்கு அது 1000 நாளை விட எனக்கு சந்தோஷமானதா இருக்கிறது. எல்லாரும் முகத்துடைய சமூகத்தில் எழுந்திருக்கும். இந்த செய்தி நாங்கள் இன்னுமாய் மனம் திருமணம் செய்யணும் என்றதுக்காக தான் இல்லை, இது எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துகிறது. எப்படின்னு சொன்னா இன்னமும் 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 அவருக்காக தொடர்ந்து எழுப்பி நிற்கிறதுக்காக. சில நேரம் இதை ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு எப்படின்னு சொன்னா விழுந்து போயிருந்தாலும் அவர்களை தூக்கி எழுப்பி நிறுத்துறதா. சிலர் தூரம் போயிருந்தா அவர்களை மறுபடியும் கூட்டி சேர்க்கிறதா இருக்கும். ஏன்னா தேவன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதா தான், வேற எதையுமே எதிர்பார்க்கல. மகனே உன்னுடைய உள்ளத்தை மட்டும் எனக்கு தான். உடைஞ்சு போயிருக்குதா, நொறுங்கி போயிருக்குதா, அதை பத்தி பிரச்சனை இல்லை, அதுதான் எனக்கு வேணும்.
அதை எடுத்து ஒட்டி அழகு பார்த்து அதை நான் திரும்பவும் செயல்பட வைக்கிறது தான் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறது சொல்லி ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் நேரத்தில் உங்களுடைய கிருபை எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் நன்றி. எங்களுடைய மன திரும்புதலை நீர் அழகு பார்க்கிறதுக்காய் நன்றி. கர்த்தாவே எங்களுடைய ஒப்புரவாகுதலை நீங்கள் அழகு பார்க்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி. நாங்கள் தேவனிடத்தில் சேர்கிறதை கர்த்தாவே நீர் அழகு பார்க்கிறதாய் இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய காரியங்களை நாங்கள் விவரித்து சொல்லுகிறதை பார்த்து நீர் எங்களை பார்த்து அழகுபடுத்துகிறீர் அப்பா. நீர் சந்தோஷப்படுத்துகிறீர், நீர் ஆனந்த கொள்ளுகிறீர் அப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. இன்னமும் 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 வருகிற காலம் வருகிற பொழுது கர்த்தரை ஆராதிப்பார்கள்ன்றபடி கர்த்தாவே அந்த காலம் வருகிற பொழுது நாங்கள் இன்னமும் 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 ஆயத்தமாகி அந்த காலத்தில் நிற்கிற பொழுது மகா சத்தமாய் கர்த்தரை துதிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தாவே உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை வேட்கைகளை விருப்பங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க. கர்த்தாவே உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை விரும்புகிறார்களோ வாஞ்சிக்கிறார்களோ எதிர்பார்த்து நிற்கிறார்களோ கர்த்தாவே அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்றபடியால் நீர் அவர்களுக்கு கொடுப்பீரப்பா. உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியும் இந்த இடத்துல நாங்கள் உடைய சமூகத்தில் ஒன்று கூடி உடைய நாமத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ளும் வரை உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்தில் இருக்கிற மனுஷர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய நாமம் தேவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் போகும் முன்பதாகவே தேவனுடைய வசனத்துக்கான பஞ்சம் வர முன்பதாகவே அவர்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தாவே விழுந்து போன ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். மன திரும்புதலை நீங்கள் கட்டளையிடுகிறது காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மன திரும்புதலை நீர் உண்டு பண்ணுகிறது காய் கொண்டு செலுத்துகிறோம் அப்பா. இந்த மன திரும்புதலை நீர் ஏற்றுக்கொண்டு நீர் ஆண்டவரே அவர்களை உயர்த்துகிறதுக்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறது காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கூட ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்யும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.